Hello friends, welcome to Shivu's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல banana leaf parotta எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு pan ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இது கூட 4 வரமிளகாய் சேர்த்திருக்கேன், 2 காஷ்மீரி மிளகாய், 2 நார்மல் மிளகாய் சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துருவோம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதே பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துடலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோடைய ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துடலாம். நான் 200 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளியோட பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். இதோட நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த அளவு வதங்கி இந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கசூரி மேத்தி சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தவாவில் பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் இந்த பரோட்டா ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வாழை இலையை லைட்டாக ஹீட் பண்ணிடலாம். அப்போ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாழை இலையில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பரோட்டா வச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி இது மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் மசாலாவை இதுக்கு மேலே வச்சிடலாம். கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவையும் வச்சுட்டு அதே மாதிரி சிக்கன் கிரேவி சேர்த்துடலாம். கொஞ்சம் ஆனியனும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இந்த 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பார்சல் மாதிரி ரெடி பண்ணிடலாம். தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பரோட்டாவை இந்த தவா மேலே வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணிடலாம்.
இப்போ ஒரு சைடு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம டேஸ்டியான பனானா லீஃப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பரோட்டா லவர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.